இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மலை பாம்பை வச்சிருக்கிறார். எனக்கு அப்படி பிடிச்சிருக்கா? எவ்வளவு பிடிச்சிருக்கு? 3 நேரம் 3 தான் உங்களுக்கு தெரியும். கண்டியை விட்டுட்டு ஊருக்கு போயிருக்க திருப்ப கேண்டி வியூ பாயிண்ட் அதை பார்க்கணுமென்று ஆசைப்பட்டேன். இதில் நீங்கள் உள்ளாக்களுக்கு வருத்தம் இல்லை, ஏனண்டா இதுதான் காரணம். எவ்வளவு கலோரி பேன் ஆகிடும். கல்வெட்டு துறையில் எவ்வளோ ஆழம் இருந்த நீங்கள்? 10 வருஷம். உங்களுக்கு இதில் 2 இந்த எங்களோட மகாபலி அங்கே போகிறத பார்க்க அப்படி உண்மையாக ஒரு இதமாக இருக்கு. என்ன தெரியுது இங்கே இருந்து பார்க்க? எல்லாமே கண்டி முழுக்க தெரியுது. எல்லாம் கண்டி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நாங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். எங்கேன்னு சொன்னால் சிலோன் டீ மியூசியம். இது வந்து வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் ஒரு உண்மையாக இந்த இயற்கையின் அழகை விட்டுட்டு போக வேணாமில்லை. கண்டி நகரத்திலிருந்து விடைபெற போகிறோம். ரிவோரிச் ரெசிடென்ஸ் என்ற அந்த இங்கே இருக்கிற பணியாற்ற ஹோட்டல் உரிமையாளர்கள் எல்லாருக்குமே உண்மையா நன்றி, இந்த ஒரு அற்புதமான பொழுத தந்ததுக்காக. இப்ப இந்த கொஸ்டின் கேட்பாங்க என்ன மாதிரி என்று. ஐயா அப்படி பிடிச்சிருக்கா? எவ்வளவு பிடிச்சிருக்கு? 3 நேரம் 3 தான் உங்களுக்கு தெரியும். இங்க சிவானி கேட்போம் அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. என்னென்ன விஷயம் பிடிச்சது? இங்க இருக்கிற ஸ்டாஃப் சத்தமா சொல்லணும் மங்கள ஆத்தி சத்தம் தாங்க. இங்க இருக்கிற ஸ்டாஃப் அட்வான்ஸ் டைமுக்கு சாப்பாடு எல்லாம் இருந்தது. ரூம் வேலைக்கு கிளீன் பண்ணுவோம். எல்லாமே நல்லா பிடிச்சி. அதான் இங்க முக்கியமா ஹைஜீனிக் பிராக்டிஸ், கிச்சன், ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. இங்க லிவா இங்க சொல்லுங்க அப்பாக்கு. ஐயா இந்த ஹோட்டல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரைட். இப்போதைக்கு நாங்கள் இங்க இருந்து கிளம்ப போறோம். இங்க வேலை செய்யற ஸ்டாஃபுக்கு உண்மையாக நன்றி. இப்ப நாங்கள் போற வழியில பாக்குற விஷயங்களை உங்களுக்கு காட்டுவோம். அது வரைக்கும் தொடர்ந்து காணொலியில இணைஞ்சிருங்கோ. வந்த அண்டு வந்து பெருசா இந்த ஆறு வந்த ஓடையில நான் நினைக்கிறேன் நேற்று கொஞ்சம் மழை பெய்ததால அதை திறந்து விட்டுருக்கணும். இன்றைக்கு அந்த அதுக்குரிய அந்த நோய்ஸ் வந்து புறம்பா தெரியுது. நீங்களே பார்த்தாங்களா? அருமையான ஒரு இடம். இப்ப இந்த வியூல எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்க ஒரு ஹாய் சொல்லி விடுங்க. அம்மா ஹாய் சொல்லல. ஹாய். பாருங்க இதுதான் எங்கட ரூமோட பால்கனி. நல்ல வியூ ஒன்று இருக்கும். ரூமுக்குள்ளால வந்தால் அப்படியே உள்ளுக்கு நின்றும் இந்த வியூல தான் நாங்கள் பார்க்கலாம். மிகவும் ஒரு அழகான இடம். நாங்க இப்ப செகண்ட் ஃப்ளோர்ல நிக்கிறோம். நாங்க நின்ற ரூம் வந்து இந்த செகண்ட் ஃப்ளோர் தான். அதிகமான ஆட்கள் இந்த ரிவரை பார்க்கத்தான் வராங்க. பார்த்து கொண்டு நாங்கள் ஒரு புப்பே ஒன்று போடுவோம். அதை பார்த்து மீல்ஸை சாப்பிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்றதுக்கு தான் ஹாலிடேஸ்ல இங்க வராங்க. பாருங்க எப்படி ரூம்ஸ் சொல்லி 3 ஸ்டார். என்ன 3 ஸ்டார். இங்க நீங்கள் தங்கி இருந்து கொண்டு அப்படியே இந்த பால்கனி வியூவை பாருங்க. சந்திரன் அதற்கு ஓபன் பண்ணுங்க. இப்படியே நீங்க மகாபலி ஆற்றினுடைய அழகை ரசிக்க முடியும். வணக்கம், என் பேர் சந்துரு. நான் ரிவரிச் ஹோட்டல்ல இருந்து பேசுறேன். இங்க ஸ்பெஷாலிட்டி என்னென்ன ஹாலிடேஸை நல்ல விதமா என்ஜாய் பண்ணலாம். பெல்கனி, ரிவர் சைட் எல்லாம் இருக்கு. என்ஜாய் பண்ணலாம். ஹோட்டல்ல வந்து உங்களுக்கு இங்க டிவி எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை விட உங்களுக்கு நீங்க வேற அந்த ரூமுக்குரிய பேக்கேஜஸோட உங்களுக்கு டீ, அதுக்குரிய வாட்டர் பாட்டில் அதெல்லாம் பெறும். இதை விட பாருங்க, முக்கியமா ஒரு இடத்த வந்தால் அந்த வாஷ்ரூமோட ஹைஜீனை வந்து பார்ப்போம் எல்லாரும். சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் அதுவும் வந்து எனக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனுடைய அந்த சுத்தமான நடைமுறைகள் வந்து
சாதாரணமாக ஹீட்டர் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இங்க ஹீட்டர்லாம் அந்த வசதிகளையும் தந்திருக்கிறோம். இந்த ஹோட்டல்ல எனக்கு பிடித்த இன்னும் ஒரு நபர் இந்த அம்மா. கிட்டத்தட்ட எங்கட வீட்டு அம்மாக்கள் மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வரும். அம்மா வந்து யாழ்ப்பாணத்துல வல்வெட்டித்துறையில இருந்தீங்களா? என்ன வல்வெட்டித்துறையில எவ்வளவு காலம் இருந்தீங்க? 10 வருஷம். உங்களை கொண்டு அங்க வளர்த்தவன் வல்வெட்டித்துறையில கொண்டு போய் அம்மா வளர்த்தவையாம். அம்மாவும் இந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றா. அம்மா வந்து நல்ல கை பக்குவமா எல்லாம் பரிமாறுவாங்க. அதையும் வந்து இங்க வந்தா நீங்க டேஸ்ட் பண்ணி கொள்ளலாம் இல்லையா? வாராக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? வரவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கொடுப்போம். போக்கிருக்கிறாரு, அவர் சமைப்பாரு. அவர் இல்லாத நாத்தா சமைச்சு கொடுக்குறது எல்லாத்துக்கும். ஓகே, இங்க வந்த சமயம் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நன்றி அம்மா. இங்க உள்ளாக்களுக்கு வருத்தம் இல்லை, ஏனண்டா இதுதான் காரணம். எவ்வளவு கலோரி பேன் ஆயிடும் இதுலயே. இங்க பாருங்க, அசையாமரால் வருது. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு வேற? இப்ப கண்டியை விட்டுட்டு ஊருக்கு போயிருக்க திருப்ப கேண்டி வியூ பாயிண்ட் அதை பார்க்கணுமென்று ஆசைப்பட்டேன். இதில் நின்று பார்த்தோம்னா அப்படியே காட்டுங்க கிட்ட கொண்டு வந்து கண்டி நகரத்தினுடைய எல்லா இடத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை கண்டி வியூ பாயிண்ட்னு சொல்கிறது. மிகவும் ஒரு அழகான இடம். பாருங்க, அந்த லேக் வந்து இதில் நின்று பார்க்க அப்படியே தெரியுது. இந்த லேக் தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த இடத்துல போட்டிங் எல்லாம் செய்வார்கள். மிகவும் அழகான இடம். அப்படி எங்கே காட்டுங்க, கண்டி வியூ பாயிண்ட். இப்போ வார வழியில் கண்டி வியூ பாயிண்ட்டையும் பார்த்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மலைப்பாம்பை வச்சிருக்கிறார். எனக்கும் அதை வர மாதிரி தோளில் கொலி பார்க்க ஆசையாக தான் கிடக்குது. கேட்டு பார்ப்போம். கியத பன்சியது கியது பன்சியே பன்சியே அப்பே லங்காய் கட்டியது. இலங்கை ஆக்களுக்கு வந்து 500 ரூபாவாம். இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இங்கே இருக்கிற அந்த அழகு சாதன வேலைப்பாடுகள் அதெல்லாம் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டி வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்து இலங்கையில் வந்து அழகுக்கலை தான் ஃபேமஸ். கண்டிய ஓவியங்கள் வந்து இதில் இருக்குது. சின்னாக்கள் வந்தால் பார்த்து வேண்டி கொண்டு போவினோம். யானை அதுகள் எல்லாம் இருக்குது. கண்டி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு நாங்கள் முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். எங்கேன்னு சொன்னால் சிலோன் டீ மியூசியம். இது வந்து கந்தானையில் இருக்குது. இங்கே தான் வந்து அந்த இலங்கை வந்து தேயிலைக்கு ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும். இந்த இலங்கை தேயிலைன்றே ஒரு அருங்காட்சியகம் மாதிரி ஒரு இடத்த வந்திருக்கிறோம். என்ன எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையே? அதிர்ஷ்டம் இல்லை. திங்கட்கிழமை மூடி. இங்கே வந்து ஞாயிறு தான் டூரிஸ்ட் வரதான், அதால் திங்கள் தான் ஆஃப். ஞாயிறு வந்து ஃபுல் பிஸியாகவே. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கல, சும்மா 2 தேயிலை பேக்கெட்டை வேண்டிட்டு போகும்போது பார்க்குறோம். இதுதான் இலங்கை தேயிலை நூதன சாலை. ஆனால் என்ன கவலை, இன்றைக்கு பூட்டு. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தேயிலை நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாது என்னென்னா இன்றைக்கு பூட்டு. இது வந்து நல்ல தேயிலைகள், குவாலிட்டியான தேயிலைகள் வந்து சிலோன் டீ மியூசியம். இதில் வந்து கவுண்டர். இது என்ன விலைன்னு கேளுங்க. இது மேக்கிதமாக பேக்கெட்டு கேத ஓகே. இது 1445 ரூபா, 400 கிராம் இருக்குது. 1445 ரூபா, 400 கிராம் இருக்குது. ඔරිජිනල් ඉத சொல்லுங்க. BOPF ன்னா அது பிராண்டிங். මේකත් BOPF තමයි. මේක දින්නේ පැකට් 50. පැකට් 50 පැකට්. එකෙත් පැකට් 50. මේ කීයද පැකට් තියෙන්නේ? இதுல 50 පැකට්க்கு சின்ன டீ පැකට් 50. පැකට් 50. ඕක 620යි. 620. 50 පැකට් இருக்காம். 620 ரூபா. இதுல මේ දෙකක් දෙන්න. ரெண்டு தான். දෙක. சரி, இதைத்தான் நாங்கள் வேண்டிட்டு போகிறோம். வந்ததுக்கு 2 இலங்கையினுடைய ஒரு குவாலிட்டியான தேயிலை 2 வேண்டிட்டு போகிறோம். இப்போதைக்கு இந்த கண்டி டூர் சம்பந்தமான காணொலியிலேருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்ள போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்கு காட்டியிருப்போம். நாங்கள் தங்கி நின்ற இடம், போன இடங்கள், வந்த இடங்கள் எல்லாமே காட்டியிருப்போம். இந்த காணொலியிலேருந்து விடைபெற தருணம் இல்லை அதற்குட்டு மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.